ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். வணக்கங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் ஒரு வித்தியாசமான வீடியோ தான் நம்ம சேனல்ல பார்க்க போறீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க, காஸ்ட்லியான ஃபுட்டு தான் சாப்பிடுறீங்க, காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டுக்கு போறீங்க, ஏன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஃபுட்ஸே சாப்பிட மாட்டீங்களா, கம்மியான விலையில வந்து வீடியோஸ்லாம் போட மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க. கம்மியான விலை ஃபுட்டோட வீடியோஸ்ங்க அந்த மாதிரிலாம் போட மாட்டீங்களான்னு கேட்குறவங்களுக்கு இது ஒரு பதிலா இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். என்னன்னா, சென்னையில வந்து கம்மியா சம்பளம் வாங்குறவங்களுக்கு 3 வேளை உணவு சாப்பிட்றதே பெரிய விஷயங்க. அந்த உணவை சாப்பிட்டுட்டு மிச்சப்படுத்தி உங்களுக்கு வந்து வீட்டுக்கு அனுப்புறது அது வந்து மிகப்பெரிய சவாலா தான் இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடம் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2499 ரூபாய்க்கு 3 வேளை உணவு 30 நாளுமே இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த இடம் அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஸ்ரீ அம்பாள் மெஸ், அம்பாள் நகர், ஈக்காடு தாங்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் லைவ் லொகேஷன் கொடுத்துறேங்க, செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து எப்படிடா இவ்வளோ கம்மியான விலையில கொடுக்குறாங்க அப்படியே கணக்கு போட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 85 ரூபாய் தான் வருது ஒரு நாளைக்கு உணவோட விலையே. ஒரு நாளைக்கு மதியான வேலை சாப்பிடணும்னாலே 100 ரூபாய் தேவைப்படுது. இவங்க 85 ரூபாய்க்கு எப்படி கொடுக்குறாங்க? அதுவும் அதோட ருசி எப்படி இருக்கும்? வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கே, ரெண்டுமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதை விட இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் எனக்கு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் ஆச்சு, அன்னைக்குமே இவங்க ஃபுட்டு கொடுக்குறாங்களா, அதுவும் இந்த 30 நாள் அது கவர் ஆகுதா அப்படின்றத நம்ம தெளிவா ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹலோ, உங்க பேரு? ரமேஷ். ஹோட்டலோட ஸ்ரீ அம்பாள் எம்எஸ் மேம். சார், இது எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ 1 இயரா பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து இதே பிரைஸ் தான் கொடுத்துட்டு? ஆமா ஆமா, ஸ்டார்டிங்ல இருந்து. மந்த்லி 2499 அப்படி கொடுப்பீங்க. 3 நேரம் ஃபுட்டுமே கொடுத்துருவீங்க? ஆமா. இப்படி சண்டேஸ்ல ஹாலிடே இருக்குமா இல்ல? சண்டேஸ் லீவ் விட்டா பசிக்காதுன்னா சொல்லுங்க, லீவ் விட்டுலாம். இது வந்து சர்வீஸ்க்காக பண்றது, பிசினஸ்க்காக பண்ணல. பிசினஸ்க்கு 1000 பிசினஸ் இருக்கு. ஸோ அதனால இது சர்வீஸ் ஓரியன்டா பண்றதுக்காக பண்ணது. இது என்னன்னா பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 84 rupees அந்த மாதிரி தான் கணக்கு போட்டா 75 rupeesக்கு கான்செப்ட் பண்ணது. ரவுண்ட் ஃபிகரா வைக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணி 25 rupees மார்னிங், மத்தியானம் 25, நைட்டு 25 அந்த கான்செப்ட்ல எடுத்துக்கோங்க. நம்ம கான்செப்ட் எதுனா, இப்போ லார்ஜ் மேன்ஷன்ல வந்து ஊர் விட்டு ஊர் வரவங்க சரி அஃபோர்டபுளா ரொம்ப பிரைஸ் கொடுக்க வேணாமேன்னு சொல்லிட்டு பண்ணதுதான். ஸ்டாஃபுங்க இருக்காங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்றோம். சாப்பிட்றதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லும் போது சரி ஒரு பிளேஸ் கொடுக்கலாமேன்னு பண்ணதுதான். இப்போ பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த மாதிரி ஆளுங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாய்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சனால கஸ்டமர்கிட்டையும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ குறிப்பிட்ட ஃபுட் தான் சாப்பிடணும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னா நீங்க இட்லி தான் சாப்பிடணும் இல்ல, அதுதான் சொல்ல வந்து இல்லையா. இப்போ ஹாஸ்டல் வச்சிருந்தோம். ஹாஸ்டல்ல என்கொயரி பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆனா இன்னைக்கு இட்லினா இட்லி மட்டும் கொடுக்குறாங்க, தோசைனா தோசை மட்டும் கொடுக்குறாங்க, அதுல சாய்ஸஸ் வேணும்னாங்க. அந்த இதுல ட்ரை பண்ணும்போது முடியலன்ட்டாங்க ஸ்டாஃபுங்க. ஆனா 1க்கு 2 3 பண்ண முடியலன்னு சொன்னாங்க. பட் இங்க எப்படின்னா சாய்ஸஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்ததுதான் இது. காலையில பாத்தீங்கன்னா டெய்லியுமே 4 இல்ல 5 வெரைட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கிச்சடி, இடியாப்பம், இந்த மாதிரி 5 ஐட்டம் 6 ஐட்டம் மினிமம் எல்லா ஐட்டமுமே இருக்கும். அதுல பிடிச்சதை சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சாப்பிடுற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். சில பேர் வந்துட்டு மத்தியானம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க. இல்லைன்னா நாங்க ஆபீஸ் போயிட்டோம்னா வந்து போறது கஷ்டமா இருக்குன்னாங்க. ஸோ அவங்களுக்காக மார்னிங்லயே வெரைட்டி ரைஸும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மத்தியானம் வரவங்களும் ஃபுல் மீல்ஸ் இருக்கும். ஃபுல் மீல்ஸ்னா பக்கா பேக்கேஜ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். பேருக்கு பண்ணாம எல்லாமே இருக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சோம். மத்தியானம்னு பாத்தீங்கன்னா சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, கீரை, கூட்டு, பொரியல், அப்பளம், ஊறுகாய், அந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்கேஜாவே இருக்கும்.
சரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமரும் வர ஆரம்பிச்சாங்க, வாக்கின்னும் வர ஆரம்பிச்சாங்க. வாக்கின் வேணான்னு ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணோம். பட் கேட்டு வரும்போது அவாய்ட் பண்ண வேணாம், அவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். இதுல வந்து வெஜ் மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு, நான்வெஜ் வேணும்னா அவங்க ஆமா வெஜ்ஜும் இருக்கு நான்வெஜ்ஜும் இருக்கு. அவங்க ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா எது வேணாலும் எடுத்துக்கலாம். மீன் குழம்பு, கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு அந்த இதுவும் இருக்கு, பிரியாணி இருக்கு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, எல்லா ஐட்டமுமே இருக்கு. நைட்டு டின்னருக்கும் சாய்ஸஸ் கொடுத்துட்டோம். பரோட்டா இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும், சப்பாத்தி இருக்கும். இந்த பக்கம் ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்கும். பட் இது வேணும்னா அதுவும் சாய்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இது எப்படி சார் பேச்சுலர்ஸ்னா ஜென்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க? இல்ல லேடிஸும் நிறைய யூஸ் பண்ணாங்க. நான் ரிவ்யூ பண்ணும்போது என்னங்க நீங்க லேடிஸ பத்தி பேசலன்னு கேக்குறாங்க. இல்ல மேம், இது யார் வேணாலும் வரலான்ற மாதிரி இருக்கும். லேடிஸ் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேமிலி கஸ்டமர் இருக்காங்க, பக்கத்து வீட்டுல இருந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி சிங்கிள் பர்சன்லாம் இருக்காங்கன்னா எதுக்கு அவங்க கஸ்டமைஸ் பண்ணும், குக்கிங் எதுக்கு வேஸ்ட் பண்ணும், இங்க வந்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. எப்படி சார் இது அப்படியே கண்டினியூவே பண்ணுவீங்களா இல்ல வந்து எப்படி? இப்போ விலைவாசி வந்து எல்லாருக்குமே தெரியும், அதுக்காக கேக்குறேன். ஆமா, தூங்கி எந்திரிச்சா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரைஸ் தான் இருக்கு. பட் கொடுக்கணும்ன்ற ஆசை தான் மேம். இதை குறைக்கலாம் தான் ஐடியா இருக்கே, கூட்ட மாட்டேன். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன் ஜி. உங்க பேரு? வான்மதி. ஆமா. எவ்வளவு நாளா இங்க ஃபுட் சாப்பிடுறீங்க? நான் 3 months சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஜி. இதுக்கு முன்னாடி எங்க ஃபுட்? இதுக்கு முன்னாடி வேலைச்சில ஹாஸ்டல்ல இருந்தேன். அதுக்கு முன்னாடி கந்தஞ்சாவூர்ல கூட ஹாஸ்டல்ல இருந்திருக்கேன். ஸோ ஹாஸ்டல் ஃபுட்டு பிடிக்கல அப்படின்னா வெளியில தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டுமே கம்பைன் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஆக்சுவலி இங்க 3 times ஃபுட்டு நீங்க கேட்டீங்கன்னாவே அது லைக் ஹோம் ஃபுட்டு. வெஜ் லைக் நான்வெஜ்ஜுக்குமே நல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. வெஜ்ஜுக்கு மட்டுமே இன்னும் மோர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. லைக் உங்களுக்கு 3 வெஜிடபிள் வந்துடுது, ஒரு கீரை. ஸோ அதெல்லாம் ஹெல்த் வைஸ் ஆக்சுவலி ரொம்பவே பெனிஃபிஷியல்னு சொல்லலாம். டேஸ்ட்டுமே ஆக்சுவலி காம்ப்ரமைஸ் கிடையாது. நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட்டுமே நல்லாவே இருக்கு. ஸோ 2500ன்றது ஒர்த்து தான், நீங்கள் தாராளமாக கொடுத்து சாப்பிட்லாம். அண்ட் வந்து ஆஃப்டர்நூன் ஃபுட்டு மந்த்லி எடுத்துக்கணுமே 1500 அந்த காம்போவுமே வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே ஆக்சுவலி ஒர்த்து தான். நான்வெஜ்ஜுமே நல்லா தான் இருக்கு. ஸோ பெட்டர் ஆக்சுவலி. இதுதான் அவங்களுக்கு கொடுக்குற கார்டு? எஸ் ஆமாம், இதுதான் கொடுக்குற கார்டு. இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. இதை நீங்க மெயின்டைன் பண்ண போது டெய்லி வரும்போது நீங்க ஜஸ்ட் எடுத்து அவங்க மார்க் பண்ணிப்பாங்க. இதுதான் அவங்க வந்து கொடுக்குற மீல்ஸோட குவான்டிட்டி. இது தாண்டி வந்து சைட் டிஷ் நான் வாங்கியிருக்கேன். சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரை வாங்கியிருக்கேன். பிரியாணி கொஞ்சம் போர்ஷன் தான். வேற வெயிட் லாஸ் ஜெர்னில இருக்குன்னா கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்றது கொஞ்சமா ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் நான்வெஜ் மீல்ஸ் தான் சாப்பிட போறேன். அதெல்லாம் நான்வெஜ் குழம்பு கேட்டுட்டேன். இன்னைக்கு வேற வெட்னஸ்டேவா, வெட்னஸ்டே அப்படின்னாலே நம்ம நான்வெஜ் சாப்பிடணும்னு மனசுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கோம். மீன் குழம்பா சிக்கன் குழம்பா? சிக்கன் குழம்பு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு. சிக்கன் பீஸோட தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து சிக்கன் குழம்புல எல்லாம் போனோட தான் போடுவாங்க, அப்பதான் வந்து டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்ட்டு. நான் கூட அந்த கலர் பார்த்தோம்னா காரம் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். செட்டிநாடு கிரேவியோட ஃபிளேவர் வருது. எல்லாம் மிளகு தூக்கலா போட்டிருக்காங்க. மிளகும் இருக்கு, காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைட்டே அட்டகாசம். ஏதாச்சும் காய் வச்சுக்கலாமே. கோஸும் கேரட்டும் சேர்த்து பொரியல் பண்ணியிருக்காங்க. அதான் இது என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்ணெயிலேயே காரம் போட்டு சாட்டை பண்ணிருக்காங்க. பொரியல் மாதிரியும் இருக்கு, வறுவல் மாதிரியும் இருக்கு. குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தேங்காய்லாம் அரைச்சு விட்டு பண்ணிருக்காங்க. மீன் பீஸும் இருக்கு, நல்லா இருக்குப்பா. மனமும் இருக்கு, அந்த புளிப்பா அந்த ஒரு மனம் வரும் பாத்தீங்களா மீன் குழம்புல, அதோடதான் இருக்கு. இந்த பொடி மீன்ல பண்ணிருக்காங்க, சின்னதா இருக்கு மீன். நான் என்ன நினைச்சேன்னா 2499 வெஜ் மட்டும் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த சிக்கன் குழம்பு மீன் குழம்பு அவங்களுக்குமே கொடுக்குறாங்க. நம்ம வீடு மாதிரிதாங்க, வீட்டுல இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிடலாம்ல, அந்த மாதிரிதான் வந்து இந்த மெஸ்ல வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி விட்டுடுறாங்க. இந்த கீரை கூட்டு வந்து என் கண்ணை உடுத்திக்கிட்டே இருக்கு. கீரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வேக வச்சு சிறுபருப்பு போட்டு கரைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து தினைக்குமே கீரை கூட்டு இருக்குமா இந்த இடத்துல. இந்த மாதிரி ஹெல்தியா கொடுத்தா யாருதான் வேணாம்னு சொல்லுவாங்க. எப்படி எங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. சிக்கன் பிரியாணி சாப்பிடணும். பெரிய பீஸுப்பா, லெக் பீஸை பாருங்க.
சரியான பீஸ் வச்சிருக்காங்க. பார்க்கும் போதே நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. காரமும் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரியாணி. பிரியாணி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஹோம் ஸ்டைல்ல இருக்கும். ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கல. வீட்டுல வந்து அம்மா செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் இருக்கு பிரியாணி. பாக்குறதுக்குன்னா ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி இருந்தது. பட் வந்து நார்மல் காரம் தான், ரொம்ப எல்லாம் ஸ்பைசியா இல்ல, பட் டேஸ்டா இருக்குல்ல. 65 எவ்வளவு ட்ரை பண்ணுவோம். 65 வந்து இந்த போர்ஷன் 100 rupeesக்கு கொடுக்குறாங்க. போன்லெஸ்ஸா இதுவும் கொஞ்சோண்டு ரைத்தா. சிக்கன் 65 மொரன்னு சூப்பரா இருக்கு. 6ல இருந்து 7 பீஸ் கொடுத்துருக்காங்க 100 rupeesக்கு. பிரியாணில இந்த ஒரு டேஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாம்பார்ல ரைஸ் கம்மியாயிடுச்சு. அந்த அண்ணா அள்ளி ஊத்திட்டு போயிட்டாரு. நம்ம கம்மியா சாப்பிடலாம் அப்படின்னாலும் விட மாட்டாங்க போல. சாம்பார்னா அப்பளமா. சாம்பார் டேஸ்ட் அற்புதமா இருக்குங்க. திக்கா கொடுக்குறாங்க சாம்பார். காரமே இல்ல, மைல்டா இருக்கு. வெறுமே வந்து வெறும் சாம்பார் பொடியை மட்டும் போட்டிருப்பாங்க. மீன் வந்து 50 rupeesக்கு கொடுக்குறாங்க. நல்லா சொரமா இருக்கும் போல மீன். வெறும் மிளகாத்தூள்ல போட்டிருக்காங்க போல. அப்படியே முள்ள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஓகே, முள்ளு இருக்காது நம்பி நான் வாயில போட போறேன். சாம்பார் மைல்டா இருந்ததா, இந்த மீனோட சாப்பிடும்போது நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த பொரியல் அளவா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டே சாப்பிட்றேன்னா பரவாயில்ல. அளவா சாப்பிட்டாலும் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு அளவாலாம் சாப்பிடணும்னு நினைக்கவே முடியாது. நான் ஸ்ட்ரெயிட்டா ரசத்துக்கு போயிட போறேன். தேங்க்ஸ். ரசம் மனமும் சூப்பரா இருக்குங்க. எங்க கிட்ட எப்படி என்னதான் ஆவரேஜா இருக்கும்னு தெரியல, எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம ரசத்துக்கு வந்து 65. சூப்பரா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நம்ம பாட்டிலாம் ரசம் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மிளகெல்லாம் தட்டி போட்டு அப்படி வச்சிருக்காங்க. நிஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு குவாலிட்டியா ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இங்க தங்கி இருக்கவங்களுக்கு, இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் இந்த இடம் வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 85 rupeesன்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. அந்த இடம் வந்து சின்ன கூலி வேலை செய்யறவங்க, இந்த சின்ன வருமானத்துக்கு வேலை செய்யறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் இங்க பார்த்தேன், ஒரு பாட்டிமா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் சீக்கிரமா ஏர்லியா வந்துட்டேன் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல லேடிஸோட கையில் பக்கம் வந்து நல்லாவே தெரியும். வீட்டுல இருக்கிற டேஸ்ட் வரணும்னா அவங்கதான் சமைக்கணும். அதனால அவங்க சமைக்கிறாங்க, நம்பி வந்து இந்த இடத்துல சாப்பிடலாம். இதே மாதிரி வேற எதுவும் மெஸ் தெரிஞ்சா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கப்பா. நான் வந்து தேடுறது வேலை மிச்சமா இருக்கும், நான் வந்து வீடியோ எடுக்கலாம். நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம்.